الأمان يا رسول الله الشفاعة يا باب ما جاء في لباس رسول الله صلى الله عليه وسلم. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் புனித ஆடை என்கிற தலைப்பின் கீழ் அஷரத்துல் முபஷரா அரபிக் கல்லூரி பெரிய குளத்தில் பேராசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கும் எங்கள் அன்பு சகோதரர் மௌலானா மௌலவி முஹம்மது தமீமுல் அன்சாரி கலீமி ஃபாசில் பாக்கவி ஆமிரி ஹசரத் கிபுலா அவர்களை நம் முன் பேசுவதற்கு அன்போடு அழைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹில் வாஹிதில் கஹார். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் நபியில் முக்தார் வ அலா ஆலிஹில் அத்ஹார் வ அஸ்ஹாபிஹில் அஹியார். அம்மா பஅத். فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد عليه الصلاة والسلام وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. بالسند المتصل منا إلى الإمام الحافظ أبي عيسى محمد بن عيسى بن ثورة بن موسى الترمذي رحمة الله عليه. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் எல்லாமல்ல இறைவனின் திருநாமத்தால் எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ்வினுடைய அன்பும் அருளும் வற்றா கருணையும் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அவர்களுடைய வார்த்தைகளை வாழ்க்கையில் அடிபெறலாமல் பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், அத்பாஉ தாபிஈன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், அவுலியாக்கள், அக்தாபுகள், உலமாக்கள் அவர்களின் பொருட்டினால் நல்லதொரு மஜ்லிஸிலே கூடியிருக்கின்ற நம் அத்துணை நபர்களின் மீதும் குறைவின்றி நிறைவாக உரித்தாகட்டுமாக. ஆமீன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய விஷயங்களை பற்றி, அவர்களுடைய நடை உடைகளை பற்றி, அவர்களுடைய குணங்களை பற்றி, படைப்புகளை பற்றி பேசுகின்ற கேட்கின்ற நன்னசீபை இறைவன் நம் அத்துணை நபர்களுக்கும் தந்தருள் புரிந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். இதனுடைய பொருட்டினால் நாளை மறுமையிலும் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்கூடாக ரசித்து கொண்டே சுவனத்திலே தங்குவதற்கான பெரும் நசீபை நம் அத்துணை நபர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. மதிப்பிற்குரிய ஆசிரிய தந்தை அவர்களே, உஸ்தாதுமார்களே, மாணவ கண்மணிகளே, பாபு மா ஜாஅ ஃபி லிபாசி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னலம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய ஆடையினுடைய விஷயங்களை பற்றி பேசுவதற்கு நான் ஏவப்பட்டிருக்கிறேன். பொதுவாக நம்மளுடைய சிந்தனை ஆடை என்பது ஒரு வெளிப்படையான ஒரு விஷயம், ஒரு உடல் சம்பந்தமான ஒரு விஷயம் என்றுதான் நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அப்படி அல்ல. ஆடை என்பது வெறும் உடலை அலங்கரிக்காதற்காக வேண்டியோ, பிறருக்கு நாம் அழகாக தெரிய வேண்டும் என்பதற்காக வேண்டி மாத்திரம் அணியப்படக்கூடிய ஒரு வஸ்து கிடையாது. அதையும் மீறி ஒரு ஆடை நாம் அணிகிறோம் என்று சொன்னால் நம்மளுடைய குணங்கள் என்ன, நம்மளுடைய நடைமுறை எப்படி இருக்கும் என்பதை நம்மளுடைய ஆடை பிறருக்கு எடுத்து காட்டும். அரபுல கூட ஒரு வாசகம் சொல்லுவார்களா இல்லையா, அன்னாசு பில் லிபாஸ். ஒரு மனிதரை நீங்கள் கணக்கிட வேண்டும் என்று சொன்னால் இவர் இப்படித்தான் இருப்பார் என்கின்ற விஷயத்தை நீங்கள் தீர்மானிக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் அவர் உடுத்திருக்கக்கூடிய ஆடையை வைத்து உங்களால் துல்லியமாக சொல்ல முடியும். எனவேதான் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி எல்லா விஷயத்திற்கும் முன்மாதிரியாக அமைந்திருந்தார்களோ அதே போன்று ஆடையினுடைய விஷயத்திலேயும் முன்மாதிரியாக அமைந்திருக்கிறார்கள். குர்ஆனிலே கூட இறைவன் இப்படி ஒரு வார்த்தையை சொல்லி காட்டுகிறான், குல் மன் ஹர்ரம ஸீனத்தல்லாஹ். இறைவன் எப்பொழுது உங்களுக்கு அலங்காரத்தை அவன் ஹராமாக தந்திருக்கிறான். காபத்துல்லாவை அந்த அரபு நாட்டு மக்களினுடைய ஒரு மூட நம்பிக்கை என்னன்னு சொன்னால், சில அஷூருல் ஹுரும்கள் கண்ணியமான மாதங்கள் வருகின்ற பொழுது காபத்துல்லாவை நிர்வாணமாக நாம் சுற்றி வந்தால் நாம் நினைத்ததெல்லாம் நடக்கும் என்கின்ற ஒரு நம்பிக்கையை அவர்கள் உள்ளத்திலே கொண்டிருந்தார்கள்.
அப்பொழுது இறைவன் இப்படி ஒரு வசனத்தை இறக்கிறான், நீங்கள் ஆடைகளை அணியாமல் காபத்துல்லாவை சுற்றி வருவதின் காரணத்தினால் உங்களுக்கு எந்த ஒரு பலனும் கிடைக்கப் போவது கிடையாது. ஆடைகள் உங்களுக்கு அலங்காரமாக இறைவன் புறத்திலிருந்து கொடுக்கப்பட்டவை, எனவே அதை நீங்கள் அலங்காரமாக எடுத்துக்கொள்ளுங்கள் என்று இறைவன் குர்ஆனிலே வலியுறுத்தியதின் அடிப்படையில்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய ஆடை அலங்காரங்களை பற்றி இமாம் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அழகிய முறையிலே அவர்களுடைய கிதாபிலே தொகுத்து கொண்டு வந்திருக்கிறார்கள். பெருமானாருடைய மார்க்கத்தினுடைய ஹுசூசியாத்துகளிலே மிக முக்கியமான சில சிறப்பம்சங்களிலே இதுவும் ஒன்று. மனிதர்களுக்கு நிர்பந்தமான ஏராளமான செயல்கள், மனிதர்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்கின்ற சில ஒழுங்குமுறைகளை கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய ஷரியத்தாக மார்க்கமாக கொண்டு வந்திருக்கிறார்கள். சில ஆடைகள் ஷரியத்தினுடைய பார்வையிலே ஹராமாக இருக்கிறது, சில ஆடைகள் ஷரியத்தினுடைய பார்வையிலே ஹலாலாக இருக்கிறது. பெருமானார் எப்படி ஆடை அணிந்திருந்தார்களோ, எப்படி ஆடை அணிய வேண்டும் என்று கட்டளையிட்டார்களோ, எப்படி அணிய வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கிறார்களோ அதன்படி அணிந்தால் தான் அந்த ஆடை ஹலாலான ஒரு ஆடை. நீங்கள் ஆடை அணிகின்ற பொழுது பிறர் எங்களை பார்க்க வேண்டும், பிறருக்கு நான் பெருமையாக தோற்றுவிக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு கெட்ட எண்ணத்திலே நீங்கள் ஆடை அணிகின்ற பொழுது அந்த ஆடை ஹராமாக மாறுகிறது. இப்படி எந்த ஒரு கெட்ட எண்ணமும் இல்லாமல் ஷரியத்து அனுமதிக்காத ஒரு முறையிலே நீங்கள் அந்த ஆடையை அணிந்தால் அதுவும் கூட மக்ரூஹாக கருதப்படுகிறது என்று மார்க்க அறிஞர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். என்று சொன்னால் ஆடை என்பது ஷரியத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம் கிடையாது, ஷரியத்தினுடைய கோட்டை விட்டு வெளியே போன ஒரு விஷயம் கிடையாது. முழுக்க முழுக்க அதுக்கும் ஷரியத்திற்கும் ஒரு தொடர்பு இருந்து கொண்டே இருக்கிறது, ஆடைக்கும் நம்மளுடைய உள்ரங்கத்திற்கும் ஒரு தொடர்பு இருந்து கொண்டே இருக்கிறது என்பதை நாம் மனதிலே ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் தான் பெருமானாருடைய ஆடையை பற்றி திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மொத்தம் 16 ஹதீஸ்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். அதில் 2 ஹதீஸ்கள் திரும்ப வந்திருக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆரம்பத்திலே இமாம் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் முதல் 3 ஹதீஸிலே பெருமானாருக்கு எந்த ஆடை அணிவது மிகவும் நேசத்திற்குரியதாக இருந்தது, எதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக அதிகமாக நேசித்து அதை அணிந்தார்கள் என்கின்ற அந்த ஹதீஸை சொல்லுகின்ற பொழுது கூறுகிறார்கள், கான அஹப்ப சியாபி இலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் கமீசு. ஹஸரத் உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிக பிடித்தமான ஒரு ஆடை கமீஸ் என்று சொல்லப்படுகின்ற ஒரு ஆடை. நாம் ஆடையை பற்றி பேசுவதற்கு முன்னால் ஆடையினுடைய பல வகைகளை தெரிந்து கொள்வது நிர்பந்தமாக இருக்கிறது. பொதுவாக சௌப் என்பதனுடைய பன்மைதான் சியாப். சௌப் என்பது பொதுவான ஒரு வார்த்தை. எந்த ஒரு வஸ்துவை கொண்டு நம்மளுடைய உடல் மறைக்கப்படுமோ அந்த ஒன்றிற்குத்தான் சௌபு என்ற வார்த்தையை அரபியிலே பயன்படுத்துவார்கள். அந்த சௌப், அந்த ஆடை எப்படி இருந்தாலும் சரி, பொதுவாக ஆடைகள் என்று சொல்லப்பட்டாலே அரபியில் சௌபு என்று பொருள். அதனுடைய சௌபுக்கு கொஞ்சம் நாம் குறிப்பிட்டால் கமீஸ் என்று சொல்லப்படும். சௌப் கமீஸ் என்று சொன்னால் நாம் இந்த அப்பா அல்லது டோப்பு அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுக்கு தான் அந்த காலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா கமீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிக பிடித்தமான ஒரு ஆடை கமீஸ். கமீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடையது எப்படி இருந்தது என்று சொன்னால், அந்த கமீஸ் என்பது இந்த கையினுடைய பகுதியிலே சற்று விசாலமானதாக இருக்கும். அதே போன்று தலையை விடுகின்ற பகுதியிலே, இந்த கழுத்தை விடுகின்ற பகுதியிலேயும் சற்று விசாலமானதாக இருக்கும். உடலிலே ரொம்ப நெருக்கடியாகவும் இல்லாமல் ரொம்ப விசாலமாகவும் இல்லாமல் நடுத்தரமான ஒரு அளவிலே இருக்கும். இதற்குத்தான் கமீஸ் என்று சொல்லுவார்கள். அதற்கு உள்ளே இது ஒரே தையலாக இருக்கும், வேறு பொருளாக இருக்காது. மேலங்கி தனியாக கீழங்கி தனியாக இல்லாமல் ஒரே ஆடையாக அணியப்படக்கூடிய ஒரு ஆடை தான் இந்த கமீஸ் என்பது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த கமீஸ் என்பதுதான் மிக பிரியத்திற்குரியதாக ஆகியிருந்தது. ஏனென்று கேட்கின்ற பொழுது, நீங்கள் பிற ஆடைகளை அணியும் பொழுது, நீங்கள் 2 தையல்கள் இடப்பட்டிருக்கின்ற வேறு ஆடைகளை நீங்கள் அணிகின்ற பொழுது சில உறுப்புகள் வெளிப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் நீங்கள் கமீஸ் என்று சொல்லப்படுகின்ற இந்த ஆடையை நீங்கள் அணிந்தால் எந்த இடத்திலேயும் உங்களுடைய உறுப்புகள் வெளிப்படுவதற்கான ஒரு வாய்ப்பு இல்லை. எனவேதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை அணிந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இதை விரும்புகிறார்கள் என்றும் உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய ஹதீஸின் வாயிலாக நமக்கு கிடைக்கப் பெறுகிறது. அடுத்தது ஹஸரத் அஸ்மா பின்த் யஸீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள்,
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கமீஸ் என்கின்ற ஆடைதான் விருப்பத்திற்குரியதாக ஆகியிருந்தது என்று சொன்னால், பெருமானாருடைய கமீஸ் எப்படி ஆகியிருந்தது, பெருமானாரினுடைய அந்த கமீஸ் என்கின்ற ஆடையினுடைய அமைப்பு எப்படி இருந்தது என்கின்ற ஹதீஸை அடுத்து சொல்லுகின்ற பொழுது ஹஸரத் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள், கான கும்மு கமீசி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்ல ருஸ்கி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய அந்த கமீஸினுடைய இந்த கை பகுதி இருக்கிறதே, அது இந்த மணிக்கட்டு வரை ஆகியிருந்தது. ருசுகை என்று சொன்னால் நம்மளுடைய உள்ளங்கையுக்கும் இந்த நடு கையுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய இந்த பகுதியிற்குத்தான் ருசுகை என்பதாக சொல்லுவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அணிந்திருந்த அந்த ஆடை என்பது இல ருசுகி, அந்த மணிக்கட்டு வரை இருந்தது என்கின்ற அந்த அமைப்பை ஹஸரத் அஸ்மா பின்த் யஸீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள். அது மட்டுமல்ல, பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த ஆடையினுடைய அந்த அமைப்பு, அந்த விசாலம் எந்த அளவுக்கு ஆகியிருந்தது என்று சொன்னால், அந்த சஹாபி அவர்கள் இப்படி ஒரு வார்த்தையை சொல்கிறார்கள், ஃபஅத்கல்து யதி ஃபி ஜைபி கமீஸிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபமஸிஸ்துல் காத்தம், நான் அந்த ஜுப்பா அந்த கமீஸினுடைய ஓட்டையின் ஜெய்பின் வாயிலாக என்னுடைய கரத்தை விட்டேன். என்னுடைய கரத்தை விட்டு பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முதுகிலே இருக்கக்கூடிய காத்தமுன் நுபுவத்தினுடைய அடையாளத்தை நான் பரக்கத்திற்காக வேண்டி தொட்டு பார்த்தேன் என்று அந்த சஹாபி அவர்கள் சொல்லுகிறார்கள். என்று சொன்னால், பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆடையினுடைய அமைப்பு இந்த அளவுக்கு விசாலமானதாக ஆகியிருந்தது. அடுத்த ஹதீஸிலே பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அணிந்திருந்த ஆடையினுடைய துணி எப்படியெல்லாம் இருந்திருக்கிறது என்பதை விவரிக்கின்ற பொழுது ஹஸரத் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், அண்ணன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹரஜ வஹுவ முத்தகிஉன் அலா உஸாமத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு, பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறுதி காலம், பெருமானாருக்கு சற்று உடல்நிலை சரியில்லாமல் ஆகியிருந்த பொழுது பெருமானாரால் சுயமாக தனியாக நடந்து வருவதற்கு இயலவில்லை. அந்த சமயத்திலே அவர்கள் உஸாமத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கரத்தை பிடித்து கொண்டு அவர்களை தாங்கி கொண்டு பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்து வந்தார்கள். அப்படி அவர்கள் நடந்து வந்து கொண்டிருக்கின்ற பொழுது அலைஹி ஸௌபுன் கித்ரியுன் கத் தவஷ்ஷஹ பிஹி ஃபஸல்லா பிஹிம், பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆடையிலே கித்ரி என்கின்ற ஒரு துணி அமைந்திருந்தது. கித்ரி என்கின்ற துணி என்பது அது ஒரு போர்வையை போன்று இருக்கக்கூடிய ஒரு ஆடை. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போர்வையை போன்று இருக்கக்கூடிய ஒரு துணியை கது தவஷ்ஷஹ பிஹி, இந்த உம்ரா ஹஜ்ஜுக்கு போறவங்களெல்லாம் நம்ம பார்த்துருப்போம்ல, தவஷ்ஷஹ இத்தஷஹ அப்படின்னா எதுக்கு சொல்லுவாங்கன்னா, உம்ரா ஹஜ்ஜுக்கு போறவங்க இந்த வலது புறத்தினுடைய அக்களிலிருந்து துணியை இப்படி எடுத்து இந்த இடது புறத்தினுடைய தோள்பட்டையிலே போட்டு இருப்பார்கள். அதற்குத்தான் தவஷ்ஷஹ என்று சொல்லுவார்கள். பெருமானாருடைய அந்த புர்தா எப்படி ஆகியிருந்தது, அவர்களுக்கு மேல் இருந்த அந்த ஆடை எப்படி இருந்தது, பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி முஅத்தமிர்கள் ஹாஜிகள் அணிந்திருப்பார்களோ அது போன்ற ஒரு விதத்திலே அணிந்தபடி உஸாமத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தாங்கி கொண்டு பெருமானார் மஸ்ஜித் நபவிக்கு வருகிறார்கள். வந்து ஃபஸல்லா பிஹிம், சஹாபாக்களுக்கு எல்லாம் தொலை வைத்து விட்டு சில உபதேசங்களை தந்திருக்கிறார்கள் என்பதாக அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஹதீஸ் நமக்கு அறிவித்து தருகிறது. அடுத்து ஹஸரத் அபூ ஸஈத் அல் குத்ரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய ஒரு ஹதீஸ், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாம் இந்த ஹதீஸை முக்கியமாக கவனிக்க வேண்டும். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புது ஆடையை அணிகின்ற பொழுது எப்படி என்ன அணுகுமுறையை நமக்கு கற்றுத்தந்தார்கள். ஹஸரத் அவர்கள் சொல்லுகிறார்கள், கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதஸ்தஜத்த ஸௌபன் சம்மாஹு பி இஸ்மிஹி அமாமத்தன் அவ் கமீசன் அவ் ரிதாஅன், பொதுவாக பெருமானாருடைய ஒரு வளமை, பெருமானார் எந்த ஒரு ஆடையை அணிந்தாலும் சரி, அது ஆடையாக இருக்கட்டும், அது ஒரு தலைப்பாகையாக இருக்கட்டும், வேறு எந்த ஒரு பொருளாக வேண்டுமானால் இருக்கட்டும், பெருமானார் புதிதாக ஒரு பொருளை எடுக்கிறார்கள் என்று சொன்னால் அதனுடைய பெயர் என்ன என்பதை நிச்சயமாக அவர்கள் சொல்லுகிறார்கள். ஷரஹில் எழுதுகின்ற பொழுது பெருமானார் எந்த ஒரு ஆடைக்கும் பெயர் வைக்காமல் இருந்ததே கிடையாது என்பதாக உணர்த்தி காட்டுகிறார்கள். அந்த அடிப்படையில் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு புதிய ஆடையை அணியக்கூடிய அல்லது புதிய ஒரு தலைப்பாக அணியக்கூடிய ஒரு சூழ்நிலை அவர்களுக்கு ஏற்பட்டால் பெருமானார் அந்த பெயரையும் சொல்லுவார்கள், பெயரோடு சேர்த்து அடுத்து முக்கியமான ஒரு விஷயத்தை குறிப்பிடுகிறார்கள். சும்ம யகூலு அல்லாஹும்ம லக்கல் ஹம்து கமா கஸௌதனீஹி, யா அல்லாஹ், எப்படி நீ எனக்கு இதை அணிவித்தாயோ, இந்த ஆடையை நீ எப்படி நீ எனக்கு தந்தாயோ, அந்த அத்துணை புகழ்களும் உனக்கே சேர்ந்ததாக இருக்கட்டும். அஸ்அலுக கைரஹு வ கைரமா சுனிஅ லஹு, இதிலே இருக்கின்ற நலவையும் நான் உன்னிடத்திலே கேட்கிறேன். இது எதற்காக வேண்டி செய்யப்பட்டிருக்கிறதோ அந்த நலவை
நலவையும் நான் உன்னிடத்திலே கேட்கிறேன். வஅஊது பிக மின் ஷர்ரிஹி வ ஷர்ரி மா சுனிஅ லஹு, இதனுடைய தீங்கை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். இது எதற்காக வேண்டி இதனுடைய காரணங்களிலே, படைக்கப்பட்ட காரணங்களிலே இருக்கக்கூடிய தீமையை விட்டும் நான் பாதுகாவல் தேடுகிறேன் என்கின்ற துஆவை பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஓதி கற்றுத் தந்திருக்கிறார்கள். சரி, அஸ்அலுக கைரஹு என்று சொன்னால் என்ன? ஆடையிலே என்ன கைர் இருக்க போகிறது, ஆடையிலே என்ன சிறப்பு இருக்க போகிறது என்று சொன்னால் அதை ஹதீஸ்களை விரிவிரியாளர்கள் அவர்கள் தெளிவாக சொல்லுகிறார்கள். பெருமானார் ஆடையிலே நான் ஹைரை கேட்கிறார்கள் என்று சொன்னால் அந்த ஹைர் என்பது ஆடை தரமானதாக இருக்க வேண்டும், ஆடை சற்று உழைக்கக்கூடியதாக ஆகியிருக்க வேண்டும். நீங்கள் எந்த சூழ்நிலையில் போட வேண்டும் என்று நீங்கள் நினைத்தாலும் நாடினாலும் அந்த ஆடை அணிவதற்கு உகந்ததாக தகுதியானதாக ஆகியிருக்க வேண்டும். பிறரிடத்திலே உங்களுடைய தவாதுஐ, உங்களுடைய தாழ்வு மனப்பான்மையை அது காட்டக்கூடியதாக ஆகியிருக்க வேண்டும். அதைத்தான் பெருமானார் அஸ்அலுக கைரஹு என்று சொல்லியிருக்கிறார்கள். வ கைரமா சுனிஅ லஹு, எதற்காக வேண்டி அது செய்யப்பட்டிருக்கிறது என்கின்ற அதனுடைய விஷயத்தை சொல்லுகின்ற பொழுது ஹதீஸ்களை வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள், எந்த நிர்பந்தத்திற்காக வேண்டியெல்லாம் அந்த ஆடைகள் செய்யப்படுகிறதோ அந்த எல்லா நலவுக்காக வேண்டியும் அந்த ஆடை உங்களுக்கு பயனுள்ளதாக ஆகியிருக்க வேண்டும். அப்படி பயனற்றதாக ஆகிவிட்டால் அந்த ஆடை உங்களிடத்திலே வந்ததற்கு ஒரு அர்த்தமில்லாமல் போகிவிடும். எனவேதான் பெருமானார் ஆடையிலே இருக்கக்கூடிய நலவையும் கேட்டார்கள், ஆடையிலே அமைந்திருக்கக்கூடிய தீமையை விட்டும் பாதுகாத்தார்கள். நாம் ஆடையினுடைய தரம், ஆடையினுடைய நிரந்தரத்தை மாத்திரம் நாம் இந்த இடத்திலே விளங்கிக் கொள்ளக்கூடாது. அந்த ஆடையினுடைய கயிறு என்று சொன்னால் ஷாரிஹீன்கள் சொல்லுவதை போன்று அந்த ஆடை பிறருக்கு உங்களை ஒரு முத்தவாதி ஆக, நீங்கள் சற்று பிறரிடத்திலே பணிவு உடையவர்களாக நீங்கள் காட்டப்பட வேண்டும். இறைவனுடைய நியாமத்தை நாம் வெளிப்படுத்துவதற்காக வேண்டி கம்பீரமான ஆடம்பரமான ஆடைகளை நாம் அணிந்தாலும் கூட உள்ளத்திலே பணிவு என்பது விட்டு சென்று விடவே கூடாது என்பதைத்தான் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆவின் மூலமாக நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். இந்த ஹதீஸை வைத்து ஏராளமான உலமாக்கள் சொல்லுகின்ற ஒரு கருத்து, ஆடை அணிகின்ற பொழுது இந்த துஆவை, குறிப்பிட்ட இந்த துஆவை நாம் ஓதுவது பெருமானாரினுடைய ஒரு சுன்னத்தாக, முஸ்தஹப்பான ஒரு காரியமாக இருக்கிறது. ஹஸரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்ற ஒரு ஹதீஸ், முஸ்ததரக் இமாம் ஹாக்கிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய முஸ்ததரக்கிலே கொண்டு வருகிறார்கள். ஒரு மனிதர் ஒரு புதிய ஆடையை அணிகிறார். ஒரு மனிதர் ஒரு புதிய ஆடையை அணிகிறார். புதிய ஆடையை அணிகின்ற பொழுது அல்லாஹுவின் மீது அனைத்து புகழும் உண்டாகட்டும் என்கின்ற இந்த துஆவை, அல்ஹம்துலில்லாஹ் என்று ஆரம்பிக்கக்கூடிய இந்த துஆவை அவர் ஓதி வந்தால் அந்த ஆடை அவருடைய காலை எட்டுவதற்கு முன்னால் ஃபகஃபரல்லாஹு துனூபஹு, அவருடைய அனைத்து பாவங்களையும் இறைவன் மன்னித்து விடுகிறான் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய ஒரு அறிவிப்பு இருக்கிறது என்று சொன்னால், இந்த ஹதீஸ் சம்பந்தமாக ஹதீஸ் கலை வல்லுநர்கள் இந்த ஹதீஸிலே இருக்கக்கூடிய எந்த ஒரு அறிவிப்பாளர்களிலேயும் எந்த ஒரு பலவீனமும், சிறிய ஒரு பலவீனம் கூட கிடையாது என்று சொல்லி காட்டுகிறார்கள். அந்த அளவிற்கு மிக பவர்ஃபுல்லான ஒரு ஹதீஸ். அந்த ஹதீஸ் நமக்கு சொல்லித்தர பாடம் என்ன? ஒரு புதிய ஆடையை நாம் அணிகிறோம் என்று சொன்னால் நிச்சயமாக பெருமானார் கற்றுத்தந்த அந்த துஆவை நாம் ஒழிய வேண்டும், ஓத வேண்டும். அப்படி நாம் ஓதினால் நாம் அந்த ஆடையை முழுமையாக அணிந்து முடிப்பதற்கு முன்னாலேயே இறைவன் நம்மளுடைய அனைத்து பாவங்களையும் மன்னித்து விடுகிறான் என்று சொன்னால், ஒரு சிறிய துஆவாக இருந்தாலும் கூட இறைவன் அதிலே மிகப்பெரிய ஒரு பலனை வைத்திருக்கிறான். ஒரு முறை ஹஸரத் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு புதிய ஆடையை அணிந்து கொண்டு நடந்து வருகிறார்கள். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தோற்றத்தை பார்த்து விட்டார்கள். உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அணிந்திருந்த அந்த ஆடையை பார்த்துவிட்டு பெருமானார் சொல்லுகின்ற ஒரு வார்த்தை, இல்பிஸ் ஜதீதன், நீங்கள் புதிய ஆடைகளையே அணியுங்கள். வஇஷ் ஹமீதன், இந்த உலகத்திலே நீங்கள் புகழக்குரியவராக வாழுங்கள். வமுத் ஷஹீதன், நீங்கள் ஷஹீதாக மரணியுங்கள். பெருமானார் உணர்த்துகின்ற ஒரு வார்த்தை, இல்பிஸ் ஜதீதன், நீங்கள் புதிய ஆடைகளை அணிந்து கொள்ளுங்கள், நீங்கள் நல்ல ஒரு ஆடைகளை அணிந்து கொள்ளுங்கள். நல்ல ஆடைகளை அணிவதினால் பெருமை என்பது கிடையாது, அது நம்மளுடைய உள்ளம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். அந்த நிய்யத் நமக்கு பரிபூர்ணமாக பரிசுத்தமானதாக ஆகியிருக்க வேண்டும். அடுத்து 9வது ஹதீஸிலே ஹஸரத் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்லுகிறார்கள். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிடித்த ஆடையினுடைய நிறம் என்ன என்று சொல்லுகின்ற பொழுது, கான அஹப்பு சியாபி இலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்பிசுல் ஹுபரத, பொதுவாகவே பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டன் ஆடைகளை, பஞ்சினால் செய்த காட்டன் ஆடைகளை அதிகமாக நேசிக்கக்கூடியவர்களாக ஆகியிருந்தார்கள். அதைத்தான்
அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், எல்பிசுஹுல் ஹுபரத், ஹுபரத் என்று சொன்னால் யமன் நாட்டினுடைய ஒரு துணி, பிரத்யேகமாக யமனிலே செய்யப்படுகின்ற ஒரு துணி. அந்த துணியிலே சிவப்பு நிற கோடுகள் இடப்பட்டதாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு துணிக்குத்தான் ஹுபரத் என்பதாக சொல்லுவார்கள். அந்த சிவப்பு நிற கோடிடப்பட்ட அந்த காட்டன் துணியை, பஞ்சினால் ஆன அந்த துணியை பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பி இருக்கிறார்கள் என்று அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள். ஹஸ்ரத் அபு ஜுஹைஃபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அதைத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலைஹி ஹுல்லத்துன் ஹம்ரா, பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே நான் வந்தேன். வருகின்ற பொழுது அவர்களிடத்திலே சிவப்பு நிற ஒரு போர்வையை போன்று இருக்கக்கூடிய ஒரு ஆடையை பெருமானார் அவர்கள் அணிந்திருந்தார்கள். அன்னி அன்துரு இலா பரீகி சாக்கைஹி, பெருமானார் அவர்களுடைய ஆடை எப்படி இருந்தது என்று சொன்னால், பெருமானார் அவர்கள் அணிந்திருக்கிறார்கள், பெருமானாரினுடைய அந்த கெண்டங்காலினுடைய வெண்மையை நான் பார்க்கின்ற அளவிற்கு பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆடை அணிந்திருக்கிறார்கள் என்பதாக அடுத்து பெருமானாருடைய ஆடையை பற்றி அபூ ஜுஹைஃபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள். இந்த ஹதீஸை வைத்து சிவப்பு நிற ஆடை என்பது பெரும்பாலான உலமாக்களால் அங்கீகரிக்கப்பட்ட ஒன்று, ஆகுமாக்கப்பட்ட ஒரு ஒன்று. சில உலமாக்கள் கூடாது என்று சொன்னாலும் கூட இத்திஃபாக்கல் உலமா, அதிகமான உலமாக்கள் சொல்லுகின்ற ஒரு கருத்து, சிவப்பு நிற ஆடைகள் அணிவதிலே எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அணிந்திருக்கிறார்கள் என்பதற்கான ஒரு ஆதாரம் வஅலைஹி ஹுல்லத்துன் ஹம்ரா, பெருமானார் அவர்களின் மீது சிவப்பு நிற ஆடை இருந்தது, அதை நான் பார்த்தேன் என்று அபூ ஜுஹைஃபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள். அது மட்டுமல்ல, ஒரு மனிதர் அவர் ஆடை அணிகின்ற பொழுது அவருடைய கெண்டங்கால் வரை ஆடை அணிந்தால் அதுவும் ஆகுமானதாக இருக்கிறது என்பதும் இந்த ஹதீஸின் வாயிலாக நமக்கு தெரிகிறது. அதுக்கு அடுத்தபடியாக அதைவிட அவர் கீழே இறக்கி அணிய வேண்டும் என்று சொன்னால் அவருடைய காபு என்று சொல்லப்படுகின்ற கரண்டை மொழிக்கு மேலே அந்த ஆடை அமைந்திருக்க வேண்டும். அதற்கு கீழே வந்து விட்டால் அவர் தன்னை பெருமையாக காட்ட வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்திலே அவர் கரண்டைக்கு கீழே ஆடை அணிந்து விட்டால் அது ஹராமாக இருக்கிறது என்று உலமாக்கள் நமக்கு தெளிவுபடுத்தி சொல்லுகிறார்கள். இதே போன்றுதான் பெண்களுக்கும். அடுத்தபடியாக ஹஸ்ரத் பரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய ஒரு ஹதீஸ். பரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், மா ரஅய்து அஹதம் மினன் நாஸி அஹ்ஸன ஃபீ ஹுல்லத்தின் ஹம்ரா மின் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானாரை அவர்கள் எவ்வளவு அழகாக பார்த்தார்கள், பெருமானாரை எப்படியெல்லாம் ரசித்தார்கள் என்கின்ற ஒரு விஷயத்தை பரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள். நான் சிவப்பு நிற ஆடையிலே பெருமானார் அழகாக இருந்ததை போன்று வேறு எந்த மனிதரையும் நான் அழகாக பார்த்ததே கிடையாது. நான் சிவப்பு நிற அந்த அப்பா அணிந்து அந்த கமீஸை அணிந்து பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்து வருகின்ற பொழுது அவர்களுடைய அழகுக்கு இணையாக நான் எந்த ஒரு நபரிடத்திலேயும் நான் எந்த ஒரு அழகையும் பார்த்தது கிடையாது. அவ்வளவு அழகாக பெருமானார் அவர்கள் இந்த ஆடையிலே இருப்பார்கள். அது மட்டுமல்ல, பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்து வருகின்ற பொழுது அவர்கள் வைத்திருந்த முடி அவர்களுடைய தோல் புஜத்தை அப்படி உரசும், அதை தட்டும், அதை பார்க்கின்ற பொழுது கண்புல்லா காட்சியாக இருக்கும் என்கின்ற விஷயத்தை பரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், அலைக்கும் பில் பயாதி மினஸ் சியாப், நீங்கள் ஆடைகளை அணிகின்ற பொழுது வெண்மை நிற ஆடையை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள், வெண்மை நிற ஆடையை நீங்கள் அவசியமாக்கிக் கொள்ளுங்கள், பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். எல்பிசுஹா அஹ்யாக்கும், நீங்கள் உயிர் இருக்கின்ற பொழுதும் வெண்மை நிற ஆடையவே அணிந்தீர்கள். வ கஃபினு ஃபீஹா மௌதாக்கும், உங்களுடைய மரணித்தவர்களிலேயும் உங்களிலே மரணித்தவர்களிலேயும் நீங்கள் இந்த வெள்ளை நிற ஆடையை கொண்டே கஃனிடுங்கள். ஏனா இன்னஹா மின் ஹைரி சியாபிக்கும், அது உங்களுடைய ஆடைகளிலே மிக சிறந்த ஒரு ஆடை, வெண்மையினுடைய ஆடை என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெண்மை நிற ஆடையை அணிய வேண்டும் என்று வலியுறுத்தி சொல்லி இருக்கிறார்கள். இந்த ஹதீஸை வைத்துத்தான் ஏராளமான உலமாக்கள் சொல்லுகிறார்கள், பிற நிற ஆடைகளை நாம் அணிவது ஹலாலாக இருந்தாலும் கூட, ஜாயிஸாக இருந்தாலும் கூட, பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய கௌலியான ஹதீஸ், பொதுவாகவே ஃபியாலியான ஹதீஸ், கௌலியான ஹதீஸ், பெருமானார் சொன்னது பெருமானார் செய்து காட்டியது, இது ரெண்டும் ஒன்றுக்கொன்று எதிர்மறையாக முரணாக வருகின்ற பொழுது கௌலியான ஹதீஸை தான் எடுக்க வேண்டும் என்று மார்க்க அறிஞர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் பெருமானார் பிற ஆடைகளை, பிற நிறத்த ஆடைகளை அணிந்திருந்தாலும் கூட நீங்கள் வெள்ளை நிற ஆடையை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் என்று பெருமானார் மொழிந்திருக்கிறார்கள் என்பதின் காரணத்தினால் நீங்கள் வெள்ளை நிற ஆடையை அணிவது மிக உயர்ந்தது, மிக சிறந்தது என்பதாக சொல்லுகிறார்கள். ஏனென்றால்
பிற புகாரி போன்ற ஹதீஸ்களினுடைய ரிவாயத்துகளிலே வருகின்ற பொழுது பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹது யுத்தத்திலே போர் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது பெருமானாருடைய வலதுபுறத்திலேயும் பெருமானாருடைய இடதுபுறத்திலேயும் நான் 2 நபர்களை பார்த்தேன். அந்த 2 நபர்களும் வெள்ளை நிற ஆடை அணிந்திருந்தவர்களாக இருந்தார்கள் என்று ஹதீஸ்களை நாம் பார்க்கிறோம். ஹதீஸே ஜிப்ரைல் என்று சொல்லப்படுகின்ற ஹதீஸிலேயே கூட ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மனித தோற்றத்திலே வருகின்ற பொழுது அவர்களின் மீது கடுமையாக பியூர் ஒயிட்டான ஒரு ட்ரெஸ்ஸை அணிந்தவர்களாக வந்தார்கள் என்று ஹதீஸ் சொல்லுகிறது. இப்படி ஏராளமான ஹதீஸ் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது வெள்ளையை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் என்று நமக்கு உணர்த்துகிறது. அது மட்டுமல்ல, நாம் அறிவியல் ரீதியாக பார்க்கின்ற பொழுதும் கூட சைக்காலஜி ரீதியாக பார்க்கின்ற பொழுதும் கூட வெள்ளையிலே பிற ஆடையிலே இருக்கக்கூடிய பிற நிறத்திலே இருக்கக்கூடிய ஒரு சிறப்பை விட மிக அதிகமான ஒரு சிறப்பு இந்த வெண்மையான ஆடையிலே இருக்கிறது என்று உணர்த்தி காட்டுகிறார்கள். வெள்ளை நிற ஆடையை அணிவது அது உடலுக்கும் நல்லது, உள்ளத்திற்கும் நல்லது. எனவேதான் பெருமானார் அந்த ஹதீஸை அலைக்கும் பில் பயாத் என்று வலியுறுத்தி சொன்னார்கள். அடுத்து நாம் இறுதியாக பார்க்கின்ற பொழுது பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை இரவிலே பயணத்திற்காக வேண்டி வெளியே வருகின்ற பொழுது பெருமானார் கருப்பு நிற ஆடைகளால் கோர்க்கப்பட்ட ஒரு ஆடையை உடுத்திருந்தார்கள் என்பதாக வருகிறது. அதற்கு பிறகு பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரயாணங்களிலே மேற்கொள்ளுகின்ற பொழுது பிரயாணத்திற்கு செல்லுகின்ற பொழுது தையிகத்துல் கம்மைன் 2 கம்முகளும் 2 கஃப்புகளும் சற்று இறுக்கமானதாக இருக்கும், அதைத்தான் தேர்ந்தெடுத்து உடுத்தினார்கள் என்று ஹதீஸ்களே வருகிறது. இந்த ஹதீஸை வைத்து ஏராளமான உலமாக்கள் சொல்லுகின்ற விஷயம், நீங்கள் ஒரு பிரயாணத்தை தேடினால் நீங்கள் பெருமானார் அறிந்திருந்ததை போன்று இந்த லையகத்துல் கம்மைன் சற்று இறுக்கமாக இருக்கக்கூடிய ஆடையை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள், அது உங்களுடைய பிரயாணத்திற்கு இலகுவாக இருக்கும் என்பதாக சொல்லுகிறார்கள். எனவே பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படித்தான் ஆடை அணிய வேண்டும் என்கின்ற விஷயத்தை சொல்லியும் தந்திருக்கிறார்கள். அவர்கள் ஆடையை அணிந்தும் காட்டியிருக்கிறார்கள். எப்படி பெருமானார் அணிந்திருந்தார்களோ, எப்படி பெருமானார் அணிய சொன்னார்களோ அதற்கு தகுந்தது போல் அணிந்து பெருமானாருடைய பொருத்தத்தோடு வாழ்ந்து பெருமானாருடைய பொருத்தத்தோடு மரணித்து நாளை மறுமையிலேயும் பெருமானாரோடு தங்குகின்ற நன்னசீபை நம் அத்துணை நபர்களுக்கும் இறைவன் தந்தருள் புரிவானாக என்கின்ற நல்ல துவாவோடு வாய்ப்பு வழங்கிய நல்லுள்ளங்களுக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். ஜஸாக்குமுல்லாஹு அஹ்ஸனல் ஜஸா ஃபித்தாரைன். ஆமீன் பிஹக்கி சய்யிதுல் முர்சலீன் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. வ அலைக்கும்